வெல்கம் யூ ஆல். இந்த வீடியோல சற்று முன் வருமான வரித்துறை, தபால் துறை மற்றும் ரயில்வே துறையில இருந்து கிட்டத்தட்ட 3131 காலிப்பணியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க. இந்த ஜாபுக்கு எக்ஸாம் வச்சு தான் ஆட்களை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. நிறைய பேர் எக்ஸாம் வந்து தமிழ் எழுத முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த எக்ஸாம் நீங்க தமிழ்லயும் எழுதலாம், இங்கிலீஷ்லயும் எழுதலாம். உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃப்ரெஷர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு பேருமே அப்ளை பண்ணலாம். மினிமம் 18 வயது உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிருக்கு அப்படின்னா நீங்க வந்து எலிஜிபிள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண முடியும். தமிழ்நாட்டுல எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி, ஆண்கள் பெண்கள் எல்லாருமே எலிஜிபிள் தான். லாஸ்ட் டேட் பொறுத்த வரைக்கும் ஜூலை மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப் பத்தி கம்ப்ளீட் டீடைல்ஸ் நம்ம பார்க்கலாம். லாஸ்ட் டேட் பொறுத்த வரைக்கும் ஜூலை 18ஆம் தேதி நைட் 11 மணிக்குள்ள நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். சோ டோல் ஹெல்ப்லைன் நம்பர் ஃப்ரீ, கவர்மெண்டோட ஹெல்ப்லைன் நம்பர். அப்ளை பண்ணும்போது ஏதாவது கிரீவியன்சஸ் இருக்குனாலும் அவங்க கொடுத்துருக்காங்க, நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷன் பொறுத்த வரைக்கும் SC ST கேண்டிடேட்ஸ்க்கு 5 இயர்ஸ், OBC கேண்டிடேட்ஸ்க்கு 3 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. மினிமம் ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் 18 வயது உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கணும். அண்ட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து 12th ஸ்டாண்டர்ட் வந்து பாஸ் பண்ணிருக்கணும். ஸோ 12th மேல நீங்க வந்து டிகிரி முடிச்சிருந்தாலும் சரி, UG முடிச்சிருந்தாலும், PG முடிச்சிருந்தாலும் சரி, எல்லாருமே எலிஜிபிள். நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மினிமம் 12th அப்படிங்கறத அவங்க சொல்லியிருக்காங்க. சோ என்னென்ன கேட்டகரியில் ஆட்கள் எடுக்கிறாங்க அப்படின்னா, டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் DEO சொல்லுவாங்க. அது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ், ஃபுட் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் டிபார்ட்மெண்ட்ல இருக்கு. மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல இருக்கு. அதை தொடர்ந்து வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு LDC சொல்லக்கூடிய லோயர் டிவிஷன் கிளர்க், ஜூனியர் செக்ரட்டேரியட் அசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா வேரியஸ் டிபார்ட்மெண்டல் மினிஸ்ட்ரி ஆஃபீஸ், ரயில்வே, இந்த இடத்துல எல்லாம் உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் இருக்க போகுது. அப்ளிகேஷன் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் 100 rupees அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து சார்ஜ் பண்றாங்க. யாருக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாதுன்னா, உமன் கேண்டிடேட்ஸ், நீங்க எந்த கம்யூனிட்டி சேர்ந்த உமனா இருந்தாலும் சரி, உங்களுக்கு எந்த விதமான அப்ளிகேஷன் ஃபீஸஸ் கிடையாது, நீங்க ஃப்ரீயாவே அப்ளை பண்ணிக்கலாம். ஃபாலோ பை பாய்ஸ்ல SC ST PWD எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கும் எந்த விதமான அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது. பாய்ஸ்ல ஜெனரல் OBC ல இருக்க கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் 100 rupees அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து சார்ஜ் பண்றாங்க. அதை நீங்க வந்து ஆன்லைன்லயே பே பண்ணிக்கலாம். சோ இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாமினேஷன் வச்சு தான் ரெக்ரூட்மெண்ட் பண்றாங்க. எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஜெனரல் இன்டெலிஜென்ஸ், குவான்ஸ், ஜெனரல் அவேர்னஸ் அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ். ஒவ்வொரு செக்ஷன்ல இருந்து 25 கொஸ்டின்ஸ். ஒவ்வொரு கரெக்ட் மார்க்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 மார்க் கொடுக்குறாங்க ஒவ்வொரு கரெக்ட் கொஸ்டின்ஸ்க்கும். சோ டோட்டலா 25 கொஸ்டின்ஸ் அண்ட் 50 மார்க் ஒவ்வொரு செக்ஷன்ல இருக்க போகுது. சோ மொத்தமா வந்து பார்த்தோம் அப்படின்னா 100 கொஸ்டின்ஸ் 200 மார்க்ஸ். சோ டியூரேஷனை பொறுத்த வரைக்கும் 60 மினிட்ஸ், 1 மணி நேரம் உங்களுக்கான எக்ஸாம் டியூரேஷனா இருக்க போகுது. So salary details பொறுத்த வரைக்கும் லோயர் டிவிஷன் கிளர்க் அண்ட் ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட்க்கு ஸ்டார்டிங் salary 19,900 இருந்து 63,200 வரை கிடைக்கும் லெவல் 2ல. இதே டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் பொறுத்த வரைக்கும் லெவல் 4 கேட்டகரியில 25,500 ஸ்டார்டிங் salary இருந்து 81,100 வரைக்கும் உங்களுடைய salary இருக்கும். அப்ளிகேஷன் ஃபீஸ் நம்ம முன்னாடியே பார்த்தாச்சு. ஃபாலோட் பை இதற்கான சிலபஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா நோட்டிபிகேஷன்லயே தெளிவா வந்து கொடுத்துருக்காங்க. நோட்டிபிகேஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 89 பேஜ் வந்து இருக்கு. அதுல 20வது பேஜுக்கு போனீங்க அப்படின்னா இந்த 20வது பேஜ்ல உங்களுக்கான டீடைலான சிலபஸ் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும், அதாவது ஜெனரல் இங்கிலீஷ், ஜெனரல் இன்டெலிஜென்ஸ், ரீசனிங், குவான்ஸ், இதுக்கெல்லாம் தனித்தனியா சிலபஸ் வந்து அவங்க வந்து கொடுத்திருக்காங்க. நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். சோ எக்ஸாம் வச்சு தான் ரெக்ரூட்மெண்ட் பண்றாங்கன்னு பார்த்தாச்சு. சோ அந்த எக்ஸாம்ல செலக்ஷன்ல மினிமம் மார்க் எவ்வளவு எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மினிமம் வந்து யூஆர் ஜெனரல் கேட்டகரியில் அப்ளை பண்றீங்கன்னா 30% மார்க் மினிமம் நீங்க வந்து குவாலிஃபைங் மார்க் எடுக்கணும். OBC எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ல 25% மார்க் அண்ட் அதர் கம்யூனிட்டிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மினிமம் குவாலிஃபைங் மார்க் 20% நீங்க வந்து எடுக்கணும். அண்ட் இந்த ஜாபுக்கு நான் இன்ட்ரெஸ்டா இருக்கேன், எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆன்லைன்ல போய் தான் நீங்க வந்து அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். சோ ஆன்லைன்ல பேஜ் நம்பர் வந்து பார்த்தோம் அப்படின்னா நோட்டிபிகேஷன் டவுன்லோட் பண்ணிட்டு பேஜ் நம்பர் 45வது பேஜுக்கு வந்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்க வந்து ஆன்லைன்ல எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கறத உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட்டோட அவங்க வந்து கொடுத்திருப்பாங்க. சோ நீங்க வந்து பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சோ 45வது பேஜ்ல இருந்தே வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு டீடைலா எப்படி ஆன்லைன்ல அப்ளை பண்றதுங்கிறதா 90வது பேஜ் வரைக்கும் கொடுத்திருக்காங்க. இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் டச் பண்ணீங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டா நம்ம அஃபிஷியல் அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிபிகேஷன் லிங்க் 2 இருக்கு. லிங்க் கிளிக் பண்ணீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். நோட்டிபிகேஷன் டவுன்லோட் பண்ணி என்ன டவுட்ஸ் நீங்க வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஆல் தி பெஸ்ட், பை.